நீங்க ஏன் தாமதமா போனீங்க, வாட்டர் பாட்டில் தூக்கி போடும்போது அங்க கூட்ட நெரிசல் இருக்குது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ வச்ச மாதிரி வந்து கேட்டதாக தெரிகிறது. சிபிஐ ஆபீசர் ரசகுல்லா கொடுத்தாரு, மராத்தி ஜிலேபி கொடுத்தாரு. இதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு தான் நடந்தது. இதை எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். 41 பேர் இறந்த ஒரு விசாரணை இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமா முறுக்கு சாப்பிட்டு போயிருக்கோம். நீங்க பாத்தீங்களா 7 மணி நேரம் அவர் உட்கார வச்சிருந்தாங்களா? அவர் ஒரு பக்கம் கட்டு போட்டு தூங்கிட்டு இருந்தாரு, இவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க. 4 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தாங்க, காப்பி குடிச்சாங்க, இது பண்ணாங்க. விஜயனுடைய சினிமாவெல்லாம் பார்த்தாங்க, 2-3 படம் பார்த்தாங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் 7 மணி நேரம். எலெக்ஷன் வர்றவர்கள் விஜய் மேல கேஸ் இருக்குதுன்னு காட்டி, அதனால அவர் மேல ஒரு அனுதாபம் உண்டாக்குறதுக்காக அமித்ஷா நடத்தினேன். அமித்ஷா நடத்தினாடா? ஆமா. எந்த பிரச்சனைக்காவது விஜய் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு சொல்லுங்க பாருங்க. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், கரூர் இஷ்யூக்கு அப்புறமா சிபிஐ விசாரணை 2ஆம் கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி போச்சு சிபிஐ விசாரணை? அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் சிபிஐ விஜயை அடிச்சு கேள்வி கேட்ட மாதிரியும், விஜய் சிபிஐக்கு மிரட்டலா பதில் கொடுத்த மாதிரியும்லாம் ஒரு ட்ரோல் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே எப்படி போச்சு சிபிஐ? ஒன்னா இருக்கு. காஃபி சாப்பிட்றாங்களான்னு கேட்டிருப்பாங்க. நான் காஃபி குடிக்கிறதுக்கு டீ தான் குடிக்கிறேன் இருப்பாரு. நானே கொண்டிருக்கேன், உங்களுக்கு சேர்த்து கொண்டிருக்கேன் கொடுத்துருப்பாரு. எங்கள் ஊர் முறுக்கு இருக்கெல்லாம் கொண்டிருக்கேன், சாப்பிட்றீங்கன்னு சாப்பிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. முறுக்கை கடிச்சு உடைக்கிறாங்க இல்லையா, அந்த சத்தமெல்லாம் கேட்டிருக்கும். அதனால மிரட்டின மாதிரி பேசுன மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. என்ன சார், ஒரு விசாரணை 41 பேர் இறந்த ஒரு விசாரணை இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமா முறுக்கு சாப்பிட்டு போயிருக்கோன்னு சொல்லி ஏமா சிபிஐ விசாரணை எதுக்கு கேட்குறோம்? நீங்கள் பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவர் ஆட்சியில் நடந்த அத்தனை அலங்கோலத்துக்கு அவர் சிபிஐ தான் கேட்டார். இவரே ஆட்சியில் இருக்கார். இவருடைய போலீஸையை நம்பாமல் இவரே சிபிஐ கிட்ட விட்டார். சிபிஐ கிட்ட விடுறதுனால என்ன அர்த்தம்னா நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு முந்தின சேனல்லையும் அதே தான் சொல்லியிருக்காரு. சிபிஐ விசாரித்து எந்த ஒரு வழக்கிலாவது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள் நீங்கள் உங்களுடைய சேனலை வச்சு இது பண்ணி தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு வழக்கிலையாவது சிபிஐ அசல் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு வழக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பழனிசாமி ஆட்சியில் தான் சிபிஐ ரொம்ப பாப்புலர் ஆச்சு. கொடநாடு, சாத்தாங்குளம், பொள்ளாச்சி, ஸ்டெர்லைட் ஆலை எல்லாம் என்னாச்சு? அந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் 3வது எலெக்ஷன் வரப்போகுது. சிபிஐ இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன உள்ளே போயிட்டாங்க, யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சது, ஸ்டெர்லைட் ஆலையில் எத்தனை பேர் உள்ளே போயிட்டாங்க, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள்லாம் என்ன ஆகிட்டாங்க, கொடநாடு கேஸ் ஏதாவது ஒரு அங்கெல்லாம் மூவ் ஆச்சா, என்னாச்சு? சிபிஐ கிட்ட போச்சுன்னா விடுதலை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதை தான் சொல்கிறேன். உள்ளே என்ன நடந்தது அது யாருக்கும் தெரியாது. ஏன் அதுக்கு தான் அவர் விஜய்க்கு ஆதரவாக இருக்க உங்கள் மாதிரி சேனல்லாம் விஜய் மிரட்டினார், சிபிஐ பயந்து விட்டது, இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். யாருக்கு தெரியும்? கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. நான் தான் சொல்கிறேன், இதுதான் நடந்தது. இதை எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், நான் கண்ணாலேயே பார்த்தேன். இவர் தமிழ்நாட்டு முறுக்கு, மணப்பாறை முறுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தார். எல்லாம் கொடுத்தாரு. அவங்க ஒரே சந்தோஷமாக சாப்பிட்டு அவங்க அதில் இருந்த பெங்காலி சிபிஐ ஆஃபீஸர் ரசகுல்லா கொடுத்தாரு, மராத்தி ஜிலேபி கொடுத்தாரு. இதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருந்தார். அதுதான் நடந்தது. ஆனா சார், குற்றப்பத்திரிகையில விஜயோட பேர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. வரப்போகுது, வரல. இது ஒரு அடுத்த செய்தி. வரப்போகுது இதெல்லாம் நீங்க கொடுக்குற புண்ணியம். உங்களுக்கு நன்றி. விஜய் உண்மையை சொல்ல போனாக்கா யூடியூப்காரர்களுக்கு விஜய் பெரிய நன்றி சொல்லணும். அவருக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம் நீங்க தான் கொடுப்பீங்க. அவருக்கே தெரியாத விஷயமா நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது? வரப்போகுது, வருவார்கள், தண்டிப்பார்கள், சிறை தண்டனை உறுதி, இப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்துக்கு? சும்மா ஒரு அப்புறம் இந்த மாதிரி விஷயம் எலெக்ஷன் வரலும் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 100-200 வருஷத்துக்கு இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. விஜயனுடைய பேரம்பேத்தி, உங்க பேரம்பேத்தி எல்லாமே இறந்து போய் ஒரு உலகமே இருக்கோ இல்லையோ தெரியாது. சிபிஐனுடைய வழக்கு விசாரணைகள் அப்படித்தான் போயிட்டு. சிபிஐன்னு சொல்லிட்டாங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான்.
சார் ஆனா இத்தனை கட்ட விசாரணை போயிருக்கு. முதல் கட்டம் முடிஞ்சு 2ஆம் கட்டம் வந்திருக்கு. 7 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த செய்தி நீங்க பாத்தீங்களா? 7 மணி நேரம் அவரை உட்கார வச்சிருந்தாங்களா? அவர் ஒரு பக்கம் கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தாரு, இவங்க எல்லாம் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க. 4 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தாங்க, காப்பி குடிச்சாங்க, இது பண்ணாங்க, மறுபடியும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அரட்டை அடிச்சாங்க. விஜயனுடைய சினிமாவெல்லாம் பார்த்தாங்க, 2-3 படம் பார்த்தாங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் 7 மணி நேரம். அப்படித்தான் நான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அப்ப விஜய் ஒரு குற்றவாளியாவே பார்க்கல, அவர் சும்மா ஒரு ஒன்றும் கிடையாது. இது சும்மா ஒரு செய்தி. விஜய் எலெக்ஷன் வர்றவர்கள் விஜய் மேல கேஸ் இருக்குதுன்னு காட்டி ஒரு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க, அவ்வளோ. அதனால அவர் மேல ஒரு அனுதாபம் உண்டாக்குறதுக்காக அமித்ஷா நடத்துறேன் நான். அமித்ஷா நடத்தினாடா? ஆமா, அமித்ஷா தானே, அமித்ஷாவுடைய இதா தானே அவர் இருக்காரு. அப்ப இது விஜயே நடத்தின நாடகம். விஜய்க்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் கூப்பிடும்போது டெல்லிக்கு போறாரு. இன்னைக்கு வரையிலும் சிபிஐக்கு எதிர்த்தோ சிபிஐ இதை பற்றியோ அந்த விஜய் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? அதெல்லாம் விடுங்க. இந்தியாவில் எவ்வளவோ பாலிடிக்ஸ் வந்துருக்கு, எவ்வளவோ அரசியல் இதெல்லாம் வந்துருக்கு. ஒரு பிரச்சனையை பற்றியாவது இன்னைக்கு வரலும் விஜய் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரா? சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் ஒரு பிரச்சனையே இல்லையா? ஒன்றிய அரசு எதை செய்யலையா? இல்லை தமிழ்நாடு அரசு ஒன்றும் செய்யலையா? எந்த பிரச்சனைக்காவது விஜய் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இதை ஊழலிட்டு போனது தவிர அவர் என்ன அரசியல் பண்ணார்? 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆகுது. ஒரு 15 கூட்டம் போட்டிருக்காரு. அதுல 1.5 மாசம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு 1.5 மாசம் எட்டியே பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 2 மீட்டிங் போட்டால் மறுபடியும் காண போயிட்டார், சிபிஐட்டு போயிட்டார். என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? அவர் அரசியலில் இருக்காரா? முதல்ல அதை சொல்லுங்க. எலெக்ஷன் எதுலையோ நின்று இருக்காரா? இல்லை ஏதாவது போராட்டங்கள் பண்ணியிருக்காரா? ஏதாவது பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? விஜய் வந்துருவாரா? விஜய் எங்க வந்தார்? வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க. எதுவும் இல்லை, நானும் ஒரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரலாம் அவரை பற்றி செய்திகள் என்ன, எதுக்குடா போயிருக்காருன்னு பார்த்தாக்கா சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு தகராறு பண்ணிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு விளம்பரம். இல்லாட்டி அந்த படம் ஒன்று வருதுன்னு எவனுக்கு தெரியும்? இப்போ ஜனநாயகம் படத்தை பற்றி தெரியாதவனே கிடையாது. ஏன்னா இந்த செய்திகளை போட்டு அந்த படத்துக்கு நல்ல விளம்பரம் கொடுத்தாச்சு. வந்தால் இதை வச்சுட்டு அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆக விஜய்க்கு விளம்பர ஏஜென்ட்டா அமித்ஷா இருக்கிறார். இப்போ விஜய் அவர்களுக்கு படம் சைடும் ஜனநாயகம் படம் மூலியமாவும் பிரச்சனை சிக்கல் நிறைய வருது, எலெக்ஷன் அரசியல் மூலமாவும் நிறைய பிரச்சனை வருது. அதை வச்சு விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல நிப்பாரா, தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காருல்ல, அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? இப்போ சிபிஐல உள்ள தட்டாங்களா? குற்றப்பத்திரிகையில பேரை கூட இன்னும் சேர்த்தப்படுவார்கள் என்று தெரிகிறது. நீங்களே சொல்றீங்க, இன்னும் சேர்த்தல. ஆக அவர் குற்றவாளி இல்லை. சிபிஐக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதாவது பண்றாங்களான்னு போய் பார்க்கறதுக்கு போயிருக்காரு, அவ்வளோதான். அது அவர் பேரே இல்லையே. அவர் ஏன் போனார்? எதுக்காக போனார்? முதல்ல பேர் சேர்த்தனால ஒரு குற்றவாளி குற்றம் அவருக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. எஃப்ஐஆர்லேயே ஒரு பேர் இல்லையா, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஆனா சார் சில நியூஸ் சேனல்ஸ்ல கொஸ்டின் சிபிஐ விஜய் கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்திருந்துச்சு. நீங்க ஏன் தாமதமா போனீங்க? வாட்டர் பாட்டில் தூக்கி போடும்போது அங்க கூட்ட நெரிசல் இருக்குது, உங்களுக்கு தெரியலையா? அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ வச்ச மாதிரி வந்து கேட்டதாக தெரிகிறது. நான் தான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்தது, சிபிஐ என்கொயரி நடக்கும்போது நான் பார்த்தது, மணப்பாறை முறுக்கெல்லாம் சாப்பிட்டாங்க, முறுக்கு பிரமாதமாக இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி உங்கள் ரசகுல்லா ஜிலேபிலாம் பிரமாதம் வந்து இவர் சொன்னார். இந்த டிஸ்கஷன் தான் நடந்தது. இதுதான் உண்மையில் நடந்தது. நான் பார்த்தேன், நான் கண்ணால் பார்த்தேன். இல்லைன்னு சொல்லுங்க, இப்போ நிரூபிக்க. சார் ஆனா தொடர்ந்து ஒரு விஷயம் மட்டும் வருது, விஜய் அவர்கள் சிபிஐ கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே கரூர்ல இருக்கிற போலீஸ் தான் காரணம், கரூர் போலீஸ் சரியா கவனிக்கல, அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவர் வாயிலிருந்து வருது. அதாவது அந்த செய்தி அந்த செய்தி நோக்கி அந்த இது விசாரணை கொண்டு போறாங்கன்றதுக்கு உங்க மாதிரி மீடியாக்கள் அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆதரவா இருக்கிற மீடியாக்கள் கரூர் போலீஸ் மேல அதை திருப்பறதுக்கு பாக்குறாங்க. இப்ப நீங்க எது சொன்னாலும் ரைட்டுமா, எது சொன்னாலும் தப்பு. யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது இப்போ நான் சொன்னேன்ல, மணப்பாறை முறுக்கு சாப்பிட்டதை பற்றி தான் அவங்க பேசினாங்க. அதுதான் சிபிஐல 2 தடவை பேசினாங்க. அவ்வளோதான் நடந்தது. அதுதான் உண்மை. சரி சார், இப்போ வரைக்குமே அங்க என்ன நடந்துச்சு, என்ன பண்றாங்கன்றது தெரியாம நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கப்புறமா சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? சிபிஐ விசாரணை என்னைக்கு முடியும்? முடியவே முடியாது. போன வாரமே முடிஞ்சிருச்சுன்னாங்க. அவரை 20 நாள் கழிச்சு மீண்டும் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அது மீண்டும் விசாரிப்பாங்க. எலெக்ஷன் இருக்கிறவங்க விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்த செய்தி வந்துகிட்டே இருக்கும். விஜய் பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கும்.
ஏன்னா அவர் கூட்டமும் போடுறதில்ல, பிரச்சனைகளை பற்றி பேசுறதும் இல்லை, போராட்டங்கள் நடத்துறதும் இல்லை, எலெக்ஷனில் நிற்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இந்த செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாரு அவர் படங்கள் வர்றதுக்கு முன்னாடி? அதே டெக்னிக் தான். படம் வர்றதுக்கு ஒரு அடுத்த மாதம் வருதுன்னா இந்த மாதம் ஒரு செய்தி விடுவாங்க. விஜய் நடித்து கொண்டிருக்கிற அந்த படத்தினுடைய உண்மையான கதாசிரியர் நாம் தான் அப்படின்னு ஒரு வழக்கு, உண்மை கதாசிரியர் என்று கேட்பவருடைய வழக்கு அப்படிங்கிறது ஒரு மாதம் வந்துகிட்டே இருக்கும். அந்த செய்தியை படிச்சுட்டு இருக்கும், அந்த படத்துக்கு பற்றி அது ஒரு இன்டைரக்டாக ஒரு விளம்பரம். அப்புறம் அது என்னடான்னு பார்க்கறதுக்கு போவாங்க. இப்போ ஜனநாயக படத்துக்கு விளம்பர இதாக தான் இந்த சிபிஐ கேஸு. இவ்வளவு நடக்கிறது ஜனநாயக படம் ஓடுறதுக்காக தான் இவ்வளவு கேஸ் நடக்குது. சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த மீண்டும் விசாரணை இந்த இடைவேளை எல்லாம் இருக்கு இல்லையா, இது வெறும் விஜய்ன்றதுனால நடக்குதா இல்ல சிபிஐ விசாரணை? சிபிஐ விசாரணை நீங்க எடுத்து பாருங்கம்மா, எல்லா விசாரணையும் இப்படித்தான். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல சிக்கிக்கிட்ட அந்த பசங்கள்லாம் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது எப்படி போனாங்க? வண்டியில இது போட்டோ எடுத்தாக்கா 2 வரல கட்டி, நான் 2 பொண்ணை கற்பழிச்சேன், நாங்களா என்னன்னு தெரியல. வெற்றி புன்னகை மாதிரி பெரிய தேச தியாகத்துக்கு போன மாதிரி. அந்த பொள்ளாச்சி ஜெயராம அவங்க அந்த பசங்களுடைய அப்பாவோ அது சம்மந்தப்பட்ட அந்த ஆள் இன்னைக்கு ஒன்று அண்ணா பழனிசாமி கட்சியில் பெரிய தலைவராக தான் இருந்துருக்கு. என்ன நடந்து போச்சு? ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன பண்ணிட்டீங்க? யார் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சாத்தாங்குளத்தில் அடித்து அந்த போலீஸ் கொண்டாங்க, என்ன பண்ணிட்டீங்க? பதவி நீக்கம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் திருப்பி கூட சேர்ந்துட்டாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கொடநாடு வழக்கு இன்னும் எடுக்கவே இல்லை. 2 டிரைவர் செத்து போயிட்டா, யாரோ இறந்துக்கலாம் போயிட்டாங்க. என்னாச்சு? அந்த ஆட்சி போச்சு, அடுத்த ஆட்சியும் முடிய போகுது. ஒரு அங்கல நகரல. அதான் சிபிஐ விளம்பரத்துக்கு பயன்படுத்த விஜய்க்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணாங்க, சிபிஐ கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. உடனே இப்போ சிபிஐ வச்சு தினசரி இப்போ நீங்க 4வது ஆள், இன்னைக்கு மாத்திரம் 4வது ஆள். விஜய்க்கு எதுக்கு சார் விளம்பரம்? விஜயை வச்சு தான் அமித்ஷாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வந்து சினிமாக்காரர்கள் சொன்னால் வெற்றி பெறலாங்கிறது அவங்க முடிவு. அதுக்கு வந்து ரஜினிகாந்தை பிடிச்சாங்க. ரஜினிகாந்த் சரியா வரல. முதல்ல அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசில் நமிதா போன்ற பிரபல நடிகைகளை எல்லாம் போட்டு பார்த்தாரு, ஒன்று படுப்பு வேகலை. அதுக்கப்புறம் ரஜினிகாந்தை பிடிச்சா, ரஜினிகாந்த் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க விஜய் தான் அடுத்து அப்படி பெரிய செய்தனா இவர் பிடிச்சாரு. இவர் போகிற வேகத்தை பார்த்தாங்க ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதனால தான் அந்த கட்சியை வந்து கொஞ்சம் வேகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் அதிமுக பேரில் அவர் இருக்கார். அதிமுக 4ஆ பிரிஞ்சிருக்குது. 4ஆ பிரிஞ்சதுதான் அத்தனை பேருக்கு யார் தலைவர்னு எடுத்தாங்க? அமித்ஷா. அஇஅதிமுக வந்து ஆங்கிறது வந்து அமித்ஷா திமுக. இன்னைக்கு அவர் செங்கோட்டையனை கூப்பிட்டு போய் விஜய் கட்சியில் சேர்ந்துக்கோ, அந்த கட்சியை வந்து அரசியல் அவராலேயே முடியலையே. அவர் உள்ள போய் 2 மாதம் ஆச்சு. ஒன்று விஜய் ஒன்று அசைக்க முடியலையே. அதே ஆம வேகம் தான், அதே நத்த வேகம் தான். ஒரு அரசியல் கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க சிபிஐ வழக்குகளுக்குன்னு போட்டு விளம்பரம் கொடுத்துட்டு. அப்படி விஜய் கிட்ட இருந்து என்ன எடுக்கிற பாக்குறாங்க? திமுகவை தோக்கடிக்கணுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது இப்ப நடக்கிற எலெக்ஷன் 2ஆ பிரிஞ்சிருக்குது. எலெக்ஷன் 2 கட்சிகள் இருக்கு. மக்களும் திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்காங்க. மக்கள் திமுக கூட்டணி ஒரு பக்கம், என்டிஏ எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம். இந்த என்டிஏ இன்னும் சொல்ல போனால் இந்த அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டா மக்களுக்கும் தேர்தல் கமிஷனுக்கு நடக்கிற போட்டி இது. இதில் தேர்தல் கமிஷனுக்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குதுன்னா அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த வெற்றியை தேர்தல் கமிஷன் மூலமாக வரக்கூடிய அந்த வெற்றியை, அந்த அனௌன்ஸ் பண்ணுற அந்த வெற்றியை நியாயப்படுத்துவதற்கு இந்த காரணங்களை எல்லாம் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. விஜய் மேலே வழக்கு போட்டதுனால, இது மேலே இது நடந்ததுனால, அது நடந்ததுனால, திமுக மேலே வெறுப்பு வந்தது, அதனால் நாங்கள் ஜெயித்தோடு காட்டுறதுக்காக இவ்வளவு கதைகள். சார் அப்போ சிபிஐ எல்லாம் யாருமே நம்ப வேணாம். சிபிஐ கவலையே இல்லை, முடிஞ்சு போச்சுமா. நான் அன்னைக்கே வாழ்த்து சொல்லிட்டேனே விஜய்க்கு. 41 பேர் முடிஞ்சு போச்சு. ஜாலி, ஹையா ஜாலி, உனக்கு விடுதலை ஆகிட்டு அப்படி, அவ்வளோதான். சாத்தாங்குளம் கேஸ் வந்தபோது சிபிஐக்கு கொடுத்தாங்கன்னா நான் அப்பவே வாழ்த்து சொன்னேன். வாழ்த்துக்கள், நீங்கள் அடித்தது இது அடுத்த ஜென்மம் தான் அப்படி. இன்னைக்கு வரல, அது அடுத்த ஜென்மம் வரும், அடுத்த ஜென்மம் வரப்போகுது. என்ன போகுது? சிபிஐ கிட்ட ஒரு கேஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், விடுதலை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கவலையே பட வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல விளம்பரம் கிடைச்சிட்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.